கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 40 வருடம் வனாந்திரத்திலே இருந்த மோசே இப்பொழுது கர்த்தர் முட்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த முட்செடியிலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கினியை மோசே எப்படி பார்க்கிறார் என்றால் அற்புதமாக பார்க்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாள் கர்த்தர் நமக்கு தருகிற நற்செய்தி இதுதான். தேவன் அனுமதிக்கிற அக்கினி நம்மை அழிப்பதற்கானதல்ல, நம்முடைய வாழ்க்கையை அற்புதமானதாய் மாற்றுவதற்கு. இதற்கு முன்னே மோசே கண்டிராத அற்புதங்களை எல்லாம் இந்த அக்கினிக்கு பின்னே கண்டான் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்த 40 years, அடுத்த 40 வருடங்கள் மோசேயின் வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களுமாய்தான் இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவன் நம்மை கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் இப்படிப்பட்ட அக்கினி என்றால் நிச்சயமா அது சோதனை தான், அது பாடுகள் தான். ஆனால் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட அக்கினியை அனுமதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அது ஏதோ புதுமை என்று அதை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். அதை பயப்படுத்துவதற்கல்ல தேவன் அனுமதித்தது, நம்மை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றி பயன்படுத்துவதற்கு. மோசேயின் வாழ்க்கையில் அதன் பிறகு கண்ட அனைத்துமே அற்புதம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில அக்கினி 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. அதிலே அவர்கள் எதை கண்டார்கள்? அற்புதத்தை கண்டார்கள், அற்புதரை கண்டார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான். உங்களை அழிப்பதற்கான அக்கினியா இருந்திருக்குமானால் இந்த நாளை எப்படி கண்டிருப்பீர்கள்? அழிப்பதற்கா தேவன் அனுமதித்தார்? இல்லை. நிச்சயமா இதுவரை இத்தனை ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில வனாந்திரத்தையும் வெறுமையும் மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. தேவன் ஒரு அக்கினி அனுமதித்திருக்கிறார். இது இப்பொழுது உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் காணப்போகிறது அற்புதமா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மோசே அந்த அக்கினிக்கு முன்னாகவே அற்புதத்தை பார்க்கிறான். அதன் பிறகு அவன் போகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் காண்பிக்கப்பட்டன, செய்யப்பட்டன. மோசேயுடைய வாழ்க்கையே அற்புதமாய் மாறினது. ஆமென். கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார், நேசிக்கிறார், நேசித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பின் சிக்ஷையை தான் அவர் தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு உகந்தவர்களாய் அற்புதமாய் மாற்றும். அக்கினி அழிப்பதற்கல்ல, அக்கினி நம்மை அற்புதமாய் மாற்றுவதற்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அதிலே தீமை இல்லை, நன்மை தான் இருக்கும். காரணம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் உங்க வாழ்க்கையையும் அற்புதமாய் மாற்றி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. நல்ல தகப்பனே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, மோசேயின் வாழ்க்கையில நீர் அனுமதித்த அக்கினி அவன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினது. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அனுமதிக்கிற சில பாடுகளின் பாதைகள் எங்களை பயப்படுத்துவதற்கல்ல, எங்களை பயன்படுத்துவதற்கு, எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவதற்கென்று இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தில் யார் யார் இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.